ஐயாவுக்கு இப்போ எத்தனை வயசு ஐயா? 100 தாண்டிட்டேனே. தம்பையா தர்மலிங்கம் ஐயாட பேர். ஸ்கூல் கொதிச்சு கொண்டு இருக்கு. அரசு அளவட்டிலிருந்து நடனம் ஆடுது. தன் கவனத்தை திருப்பிய அருணோதய கல்லூரி சபைசனில் சந்திச்சதுலேயும் சந்தோஷம். வணக்கம் அன்புறவுகளே, பாடுமின் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா ஸ்கார்ப்ரோ பிரதேசத்தில் மார்க்கம் ஸ்டீல் அப்படி என்ற ஒரு பூங்கா, அந்த பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் அளவட்டி மக்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி, கனடா அளவட்டி மக்கள் மன்றம் 2024ஆம் ஆண்டுக்கான ஒன்று கூடல் நிகழ்ச்சியாக இது அமைந்து கொண்டிருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கும். அனைத்து மக்களும் வந்திருக்கிறாங்க, அளவட்டி பிரதேசத்தை சேர்ந்த, அதே போல் அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. எப்படி சிறப்பாக இந்த நிகழ்வுகள் அமைய இருக்கிறது, எப்படி போய்கொண்டிருக்கிறன்றதை இந்த ஒளிப்பதிவில் நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன். வாங்க முழுமையான வீடியோ. எங்களோட அளவட்டி மக்கள் மன்றம் கனடாவின் ஒரு பிரபலியமான மூத்த உறுப்பினர் நாவண்ணன், அதே போல் இந்த அண்ணா நிற்கிறார். எங்களோட தலைமையிலான எல்லா வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. கனடா அளவட்டி மக்கள் ஒன்றியம் இந்த வருடத்துக்கான ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பெரிய ஒரு வட்டம் நீங்களாகவே இந்த வட்டத்தை உருவாக்குங்கள் ப்ளீஸ். இப்போ நாங்கள் அளவட்டியில் இருக்கிற வயசு அதிகமாக, அதாவது வயசில் கூடுன எங்களோட ஒரு ஐயாமார்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இவங்க எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள்ன்றதை நாங்கள் அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். சொல்லுங்கண்ணா. வணக்கம். இங்கே இருப்பவர் ஐயா தர்மலிங்கம் ஐயா அவர்கள் 100 வயதை தாண்டி 101வது வயதில் காலடி இருக்கின்றார். இவரும் அளவட்டி மக்கள் மன்ற தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினவர். இங்கே இருக்கிறவர் எம்பி பாலகிருஷ்ணன் என்றா அளவட்டியை மட்டுமல்ல, அகில இலங்கை உலகம் பூராவும் தெரியும் ஒரு நாதஸ்வர கலைஞர். அளவட்டிக்கு பெருமை சேர்த்த கவில் நாதஸ்வர பாரம்பரியத்தில் இவர் மிக முக்கியமானவர். காலஞ்சென்ற நாதஸ்வர கலாநிதி என்கே பத்மநாதனுடன் எத்தனையோ கச்சேரிகள் அந்த காலத்தில் வாசித்து பூத்த ஒரு நாதஸ்வர கலைஞர் இன்றும் எங்களுடன் இருக்கின்றார், எம்பி பாலகிருஷ்ணன் அவர்கள். ஐயா, உங்களெல்லாம் சந்திச்சதில் பெரிய மகிழ்ச்சி ஐயா. வயசுலேயும் நீங்கள் முதிர்ந்தவர், அதே போல் உங்களோட இசையிலையும் நீங்கள் ஒரு முதிர்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அப்போ உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் சந்தித்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். நன்றி ஐயா. அதே போல் பாருங்கள், 100 வயது தாண்டி ஐயா இருக்கும். இறைவன் கொடுத்த வரம் இது எல்லாருக்கும் கிடைக்காது. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அளவட்டி மக்கள் மன்றம் கனடா பாருங்கள், அவங்களோட ஒன்று கூடலில் இப்போ விளையாட்டுகள் நடக்குது, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள். கருதி வட்டம் எறிதல், அதாவது டிஸ்கஸ் த்ரோ இடம்பெற இருக்கு. தம்பியோட பேர் என்ன? பேரை சொல்லுங்க. வட்சனே ஹர்ஷன். ஹர்ஷன் இப்போ பருதி வட்டம் டிஸ்கஸ் த்ரோவில் ஈடுபட போகிறார். அளவட்டி மக்கள் மன்றம் கனடா அவங்களோட ஒன்று கூடலில் பாருங்கள், இந்த பக்கம் பாபிக்யூ சொசைஜஸ், ஹாட் டாக், பாபிக்யூ, இதில் சோழன் இருக்குது, அதையும் கொஞ்ச நேரத்தில் போடுவாங்க. களை கட்டுது. அம்மா பாருங்கள், கரைக்கு சின்ன வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கிறார். அம்மாவோட பேர் என்னம்மா? பங்கச லீலா அம்மா சின்ன வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கிறா. இஞ்சால மறுபுறத்தில் வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயத்தோட. அம்மாவோட பேர் என்ன? கனகா கனகாங்கி அம்மா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் காய்ச்சுறாங்க. கூழ் என்ன எங்கே போனாலும் இதில் மரக்கறி கூழும் இருக்குது. இப்போ பாருங்கள், இது மச்சம், நண்டு, வளமை போல சகல அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் போட்டு, கடல் உணவுகள் எல்லாம் போட்டு சமையல் நடக்குது. தெரியும் தானே, இந்த கூழ் குடித்தா உடம்புல இருக்கிற சகல வருத்தமும் போகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது மரக்கறி என்ன கமகமன்ட்டு எனக்கே மணக்குது. மாவிடல் என்ன ஒடியல்மா என்ன, அதான்
இம்பார்ட்டன்ட் அதான் முக்கியமான பொருள். பாருங்கள் மேலால் மீன் எல்லாம் இருக்குது. நண்டு மீன் பார்க்குறாங்களுக்கு எவ்வளோ வாயு வரும். பாருங்க கூழ் கொதிச்சு கொண்டு இருக்கு. இந்த கூழுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். இது ஒடியல் இதான் பிரதான பொருள் என்ன கூழின். எங்கட அளவட்டி மக்கள் மன்றம் கனடா ஒன்றுகூடல் 2024 இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு ஊர் மக்களும் கூழ் காய்ச்சுவாங்க. கூழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து தாளிச்சு போட போகிறாங்க. அதுக்காக வேண்டி தான் வெங்காயத்தை வந்து தாளிக்கிறாங்க. பாருங்க ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான சிறுமாற்றங்களோட இந்த கூழ் தயாரிக்கப்படும். நீங்கள் தாளிச்சு போட போகிறீங்க என்னென்ன தாளிச்சு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கணும். வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி தானே செய்கிறாங்க. என்ன வித்தியாசமாக செய்வோம். ஏன்னா கத்தரிக்காவும் போட போகிறீங்க பொறிச்சு. சேர்ற நேரம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். என்ன பாப்போம் குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? இல்லை பாருங்களேன் அங்கே அந்த வெளியில் கிரவுண்டில் எல்லாம் விளையாடிட்டு இருந்தவங்க பேசிட்டு இருந்தவங்க இது இந்த மனம் தான் எல்லாரையும் இங்கே வர வச்சுட்டேன். சோழன் உரிக்க தொடங்கிட்டாங்க. அண்ணோட பேர் என்னண்ணா? ஜெகதீசனன். ஜெகதீசனன் தான் இப்போ இந்த பாருங்க சோழன் முறிக்கிறார். சோழன் உரிச்சு கொண்டு இருக்கிறார். சோழங்குள்ள பாருங்க பாபிக்கு ரெடி ஆயிட்டு முன்முறமா வேலைப்பாடு நடக்குது. அம்மா அக்கா பாபிக்கு களை கட்டுது பாருங்க. அளவட்டி மக்கள் மன்றம் கனடா. ஒட்டோக் தயாராக இருக்கு. அதே போல சோழன் இருக்கு. எல்லாரும் பாருங்க. பாபிக்கு ஒன்று கூட கனடா அளவட்டி மக்கள் மன்றத்தின் பாபிக்கு ஒன்று கூட இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. களை கட்டது பாருங்க. நாவெண்ணெய் இருக்கிறார். அதோட கிரி இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம், அறிமுகமான முகம் கிரி அளவட்டி. ஹலோ சபேசண்ணா. சபேசண்ணா வந்திருக்கிறார். வணக்கம் அண்ணா. அளவட்டி மக்கள் மன்றம் கனடா அவங்கள இந்த வருடத்துக்கான ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் பாருங்க மக்கள் சந்தோஷமா கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. சபேசண்ணா இருக்கிறார். சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டியில் பாருங்க இப்ப ஓட்டப்போட்டி. சிறுவர்களுக்கான ஓட்டப்போட்டி நம்புறது பங்கு பெற்றாங்க பாருங்க. ஹாய் ஹாய் Hi. Hi. Are you ready? So when I say only a mask, then I'm going to say get, set. When I say go, then you guys go. Okay, not now. All right? Are you guys ready now? Ready, right? Okay, on your marks. Get, set. Okay, I had to call again. So On your marks. Get, set, go. go, 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 go. ஓட்டப்போட்டி விறுவிறுப்பாக நடந்துட்டு கொண்டிருக்கு. அளவட்டி மக்கள் மன்றம் கனடா மக்கள் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி இதை இடம்பெற்று கொண்டிருக்கு. சிறுவர்களுக்கான விளையாட்டு, அதே போல அங்கே உணவு களியாட்டம் அந்த மண்டபத்தில் தான் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒரு திறந்த மண்டபம். கனடா
அளவட்டி மக்கள் மன்றம் இந்த வருடத்துக்கான ஒன்று கூடல் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதிகமான அளவட்டி மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. குடும்பங்களாக, குழந்தைகளாக, பெற்றோர்களாக, சகோதரர்களாக, உற்சாக உறவினர்களாக வருகை தந்திருக்கிறாங்க. கோடைக்காலம், சமர் இப்படியான இந்த காலப்பகுதிகளில் ஒவ்வொரு ஊர் மக்களின் இந்த ஒன்று கூடல் கனடா மண்ணில் இடம்பெறுகிற வழக்கம். ஸ்காப்ரோ பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பூங்கா பார்க்கில் தான் இந்த ஒன்று கூடல் அளவட்டி மக்கள் மன்றத்தின் இந்த ஒன்று கூடலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதில் பாபிக்கு களை கட்டி கொண்டிருக்கு. ஏற்கனவே கொள்ளப்பட்ட சூழல் பாபிக்கு உணவை பெற்றுக்கொள்றதுக்கு பாருங்கள் பல சிறுவர்கள் அடைந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா. மிச்ச நேரமாக அக்கா வெட்டி கொண்டிருக்கிறா, இன்னும் முடியலை. மதிய ஆகாரத்துக்கான தயார்படுத்த வெங்காயம். இந்த புத்தம்புதிய சைக்கிளை உங்களது உரிமையாக்கிக் கொள்ளும் பணியாலும் நடைபெற இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிய தருகின்றோம். தயார் நிலையில் இருங்கள். நன்றி. பாருங்க, இதான அந்த சைக்கிள். அதுக்குரிய கூப்பன் பற்றுச்சீட்டுகள் விற்கப்படுது. என்னென்ன இந்த சைக்கிளுக்குரிய பற்றுச்சீட்டு விற்கப்படுது. என்ன இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு புதுவிதமான ஏலம், அமெரிக்கன் ஏலம். அதாவது வந்து இப்போ சாதாரணமாக ஏலம்னா $100, $150, $200 அப்படியே கூடி கொண்டு போகும். $5 நீங்கள் கொடுத்தா இது உங்களுக்கு, அதாவது அப்படி எல்லாரும் கொடுக்க வருவாங்க. அதான் இப்போ உதாரணமாக சரி நீங்கள் $5 கொடுக்குறீங்கடா, முதலாவது முறை உங்களோட பேர் சொல்லுங்க, 2வது முறை அதுக்குள்ள இன்னொரு ஆள் 5 இருந்தால் அவற்றை பேர் சொல்லுங்க. வித்தியாசம் 5 அப்படி என்ன கூடிக்கொண்டே போகும். கடைசியாக 5 கடைசியாக கொடுக்குறவருக்கு தான் சில விளையாவர் முதற்கும் முன்கூட்டியே கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அந்த $5 மட்டுமே இதை எடுத்துக்கொள்ளலாம். அது அவரை பொறுத்தது. சென்ற தடவை 1000க்கு மேலே இதுக்கு வசூல் வந்தது. என்ன இதெல்லாம் அளவட்டி மக்கள் மன்றத்தின் அபிவிருத்தி. பாடசாலைகள், சனசமூக நிலையங்கள், மற்ற வறுமைக்கோட்டு கீழே வாழுகின்ற ஆட்களுக்கு இஸ்லாமிய நிலம் எல்லாம் இங்கிருந்து அனுப்பப்பட்ட பொருள் எல்லாம் முற்று முழுதாக அங்கே உள்ள மக்களின் அபிவிருத்திக்காக இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். நன்றி. ஏல சிக்கன் போடுறீங்க அவிக்கிறதுக்கு, இது என்னது? கோழிப்புக்கை. வித்தியாசமான டேஸ்டாக இருக்கு. தொடர்ச்சியாக பாபிக்யூ உணவுகள் பகிர்ந்தளிக்கப்படுது பாருங்க. சோழன்குலை, பர்கர், அளவட்டி மக்கள் ஒன்றியம் கனடாவின் மூத்த பிரதிநிதிகள் பாருங்க இருக்கிறாங்க. அவர்கள் வந்து முதியோருக்கான போட்டிகளை பற்றி இப்போவே ஆலோசிச்சு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. முதியோர் ஆகல முதியோருக்கான போட்டிகள் நடைபெறுகிறது. நான் அதான் முதலே சொன்ன மாதிரி வாக்கிங் ஸ்டிக் வந்துருக்கு. அதுக்கு பிறகுதான் என்ன மரக்கறி தாளியல் போட்டிங்க பாருங்க. மரக்கறிக்கு தாளியல் போடுறாங்க. மரக்கறி கூழுக்கு தாளியல் போடப்பட்டிருக்கு. ஆனால் அங்கெல்லாம் போனால் எல்லாரும் கூழப்ப அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கத்தரிக்காய் பொரியல் போடுறாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கும். என்னென்ன கத்தரிக்காயில் இருக்கிற உப்பு போட்டு தான் பொரிச்சலாங்க. கத்தரிக்காயில் இருக்கிற ஊள் குடிக்க அந்த கத்தரிக்காய் சாப்பிடும் ஊழுக்க வரைக்கும் உப்பு வந்து சரி வரைக்க நல்லா இருக்கு. ரெட்டிப்பா கொடுக்கும். விஸ்வநாதன் வந்துட்டீங்களா? உங்களை சபேசனம் கேட்டுக்கொண்டிருக்கேன். அது என்ன சாமான அடுத்த கட்டம்? சிக்கன். இது எல்லாரும் ஹாட்டாக், பர்கர், சோழன் பாபிக்யூ. அடுத்ததாக சிக்கன் ரெடி ஆகுது. அப்போ அடுத்தது சிக்கன் ரெடி ஆகுதுன்றீங்க. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா கமண்டு இருக்கு சிக்கன். பாருங்க, அளவட்டின்ற முக்கியமான கனடா பிரதிநிதிகள் சிக்கன் பாபிக்யூக்கு ரெடி ஆகிறாங்க. அடுத்தது
பாவண்ணன், நித்தியண்ணன், விக்கியண்ணன், விசுவண்ணன். கட்டாயம் இந்த பாருங்க சிக்கன். அடுத்ததாக கூழுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. இறுதி கட்டத்தில் இருக்கு கூழ். இது மச்சம் சாப்பிட்றாங்களுக்கு சகல கடல் உணவுகளும் போடப்பட்ட கூழ் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என்னம்மா ரெடியா? எல்லாரும் வாயிலையும் ஆற கேட்டாலும் கூழப்ப முடிஞ்சா ரைட். அடுத்தா பாருங்க இப்ப தாளியல் போடுறாங்க. சைவ அசைவக்குள்ள இது வந்து அசைவ அளவட்டி ஸ்பெஷல். இது மரக்கரை கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பரிமாறப்படுது பாருங்க. பாருங்க இது உணவுகளும் அளவட்டி கூழ். கனடா அளவட்டி மக்கள் ஒன்றிய பாருங்க. இதுக்கு அந்த தாளியலோட கத்தரிக்காய் மரக்கரை கூழ் நல்லா விலை போகுது பாருங்க. கூழுக்கு மக்கள் எப்படி அலை மோதுறாங்கன்னு சொல்லி. சைவ கூழுக்கும் அப்படிதான், அசைவ கூழுக்கும் அலை மோதுவங்கள் அளவட்டி மக்களின். என்னடா அப்படி டேஸ்ட் அளவட்டி கூழ் கனடா மக்கள் ஒன்றியத்தின் அசைவ கூழ் பரிமாற ஆயத்தமாயிட்டாங்க. தொடங்கிட்டாங்க. அக்கா ரெடி ஆயிட்டாங்க. எடுக்கல கப் கொண்டு வந்தா இதுல ஒரு மச்சம் நண்டு அடியில போட்டு அமுக்கி குலுக்கி அப்படியே போட்டுடுங்க. ஒரு நண்டு வாரம் அஞ்சு பேருக்கு நண்டு எடுத்து கொடுங்க. நீங்க எடுங்க நண்டு பாருங்க. அளவட்டி கூழ் இப்போ நண்டு வந்திருக்கு எனக்கு. சட்டப்படி இருக்கு. சளி இருக்கிற வருத்தம் அவ்வளோ கொஞ்சம் நல்ல உரைப்பாக வந்துருக்கு. நண்டு ஆறுதலாக இருந்தாலும் சாப்பிடுவோம். எப்படி சூப்பர் அண்ணா. அளவட்டி கூழ் சும்மா வேணே அண்ணன் தான் ருசிச்சு சாப்பிட்றீங்க. சோழன் அதோட கூழ் எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்குண்ணே. அம்மா எப்படி இருக்கம்மா? கூழ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாருங்க. கூழ் நல்லா இதில் போய் கொண்டு இருக்கு. மக்கள் அங்கே வந்து பெற்றுக்கொண்டே இருக்காங்க. எப்படி இருக்கு அக்கா டேஸ்ட்? உரைப்பு அரசு அளவட்டியிலிருந்து நடனம் ஆடுது. ருசிக்கவும் மட்டும் நீங்க தனியா ருசிக்கிறீங்க. ஓகே தேங்க்ஸ் அக்கா. பாருங்க ஃபுல்லா இருந்தது கூழ் பாருங்க இப்படி குறைஞ்சிட்டு அப்படி டேஸ்டா இருக்கு. நல்ல சுவையா இருக்கிறபடியா மக்கள் திரும்ப வந்து பெற்றுக்கொள்றாங்க. பாருங்க நீங்க மச்சமா மரக்கறியா? மச்சம் நல்லா இருக்கு ரெண்டு பேரும். ஓகே தேங்க்யூ. எப்படி இருக்கு ப்ரோ? தூக்கு வேணும். ஆயுள கூட்டம் எப்படி விஷயம் இருக்கு? அந்த மாதிரி அளவட்டி கூழ் சும்மா அந்த மாதிரி இருக்கு. மீன் போட்டுக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் சாப்பிட்ற நேரம் கதைக்க மாட்டார். அதான் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கல. கணான்ட்ட சூப்பரா இருக்கு. என்னண்ணா எப்படி இருக்குண்ணா கூழ்? சூப்பரா இருக்கு. அளவட்டி கூழ் என்ன சும்மா வேணே எவ்வளவு ஐட்டம் அதுக்குள்ள சும்மா விதக்குதுன்னு. அந்த நாள்ல இருந்து இப்படி எல்லாம் கூழ் எல்லாம் ஆரோக்கியமா குடிச்சு தான்
ஐயாக்கள் இன்னும் என்ன வயசோட ஆசீர்வாதத்தோட இறைவன் ஆசீர்வாதத்தோட இருக்கிறாங்க. எப்படியே இருக்கு கூழ்? நல்லா இருக்குண்ணே. எப்படியே இருக்கு கூழ்? நல்லா இருக்குண்ணே. அளவட்டி மக்கள் மன்றத்தின் கோடைகால ஒன்று கூடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற சைவ அசைவ கூழ் தயார் நிலையில் இருக்கின்றது. நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மயிலட்டீஸ்வரா, மாதகல் முதல் குருநகர் கொடுவா, மட்டுநகர் நண்டு, அராலி இறால், மாதகல் கத்தரிக்காய், அளவட்டி மரக்கறி, சாவச்சேரி ஒடியல் மா கலந்து காரசாரமான கூழ் எமது சமையல் கலை விற்பனர்களால் மைதானத்திலேயே உங்கள் கண்முன் சுட சுட மணக்க காட்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பிலே தெரிவித்தது போல. ஆகவே தயவுசெய்து நீங்கள் அந்த கூழுக்கு அருகே சென்று நீங்களாகவே தெரிவு செய்து கூழை சுவைத்து மாறலாம் என்பதை அறிய தருகின்றோம். எப்படி அண்ணன் இருக்கு கூழ்? இப்பவே உங்களுக்கு மூக்கால வலிதா? இதுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பொருட்களும் எங்க எடுத்துன்னு சொல்லி அண்ணன் இப்ப அனௌன்ஸ் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு, தூக்கலா இருக்கு. அக்கா வேர்த்து போயிட்டாவும், வேர்த்துட்டீங்க கூழ் குடிச்சு குடிச்சு. இல்ல 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 சுவையா இருக்கிறன்றதுக்கு இதுக்கு உதாரணம் பாருங்க. இந்த இது ஃபுல்லா இருந்தது இப்ப பாருங்க எவ்வளவு காவாசி என்ன செய்யும். ஆராய்ச்சி செய்து அளவட்டியில பயன்படுத்திருக்கீங்க. ருசியை கொடுக்கும். சபேசன் தலைமையில எங்கட அளவட்டி மக்கள் மன்றம் கனடா பாருங்க, அவருக்கு தலைமையில கோழிப்புக்கு கூழ் முடிஞ்ச அடுத்த கோழிப்புக்கு பாப்பம் டேஸ்ட் பண்ணி சபேசன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த நேரம் வைக்கிறது ரெண்டாவது அடுப்பும் ரெடியா இருக்கா? அடுத்ததா நாதன் தலைமையில பாருங்க போட்டமில்லாம இதில் உருளைக்கிழங்கு என்ன செய்ய போறீங்க? குலசோறு. கூழ் முடிஞ்ச அடுத்த குலசோறு, அந்த என்ன சொல்ற கோழி குப்பை அது முடிஞ்சாது. என்ன வெட்ட பாருங்க. எல்லாம் நீங்க பாடுமீன் சேனல்ல பார்க்கலாம். கனடாவின் எங்கட பிரபலிய ஊடகவியலாளர் அண்ணாவையும் விஸ்வநாயும் முறையும் இடையில சந்திக்கும். அளவட்டி கிராமம் இன்று உலகின் பல பாகங்களிலும் கிளை விரித்து அகல கால்பரப்பி இருந்தாலும் எங்கள் கிராமத்தையும் எங்கள் கிராமத்தின் எழில் கொஞ்சம் வனப்பையும் நினைக்கும் பொழுது ஒரு கணம் இதயம் சிலிர்க்கின்றது. பச்சை பசேலென்று வயல்வெளிகளும் தோட்ட புல்வெளிகளும் திரும்பும் திசையாவும் இறைவன் விரும்பி உறையும் ஆலயங்களும் கலையும் கல்வியும் ஒருங்கே வளர்க்கும் கல்வி சாலைகளும் அறிஞர் பெருமக்களும் நாத ஒளியும் இன்னிசை தீந்தமிழ் இசையும் என எங்கள் அளவட்டி கிராமம் குதூகலித்திருக்கின்றது. உலகப் பரப்பில் ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு விதமாக தனித்துவம் கொள்கின்றன. ஆனால் எங்கள் அளவட்டி கிராமம் அத்தனை வகையிலும் தனக்குள் தனித்துவத்தை பேணிக் கொண்டிருக்கின்றது. இசைத்துறையின் மிகப்பெரிய வித்துவான்களாக கருதப்படுகின்றவர்கள் வரை நாதஸ்வர மேதை கலாசூரி என்கே பத்மநாதன், தபில் மேதை லயயான குபேர பூபதி தட்சிணாமுத்து என உலகப் பெரும் இமயங்களை ஈண்டெடுத்த மண்ணாக எம் அளவை மண் திகழ்கின்றது. அது மட்டுமன்றாமல் ஈழத்தமிழர்களின் இன்னல்களை உலகின் உயர் சபையான ஐநாவில் முதல் எடுத்துரைத்த தமிழனும் அளவட்டியைச் சேர்ந்த வைகுந்த வாசனை என்பது பெருமைக்குரியதாகின்றது. எங்கள் மண், எங்கள் தேசம், எங்கள் அளவட்டி கிராமம் அத்தனை வனப்புகளிலும் அகல விரிந்து நிற்கின்ற வேளைகளில் அதனுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் நாம் உழைக்க வேண்டியது காத்திரமானதே. அளவட்டி கும்பிளாவளி விநாயகர் ஆலயத்தினுடைய வரலாறு மிக தொன்மையானது. சோழ இளவரசி மாருத புரவீகவல்லியினுடைய குதிரை முகம் நீங்குவதற்காக அவள் நகுலமா முனிவரால் அறிவுறுத்தப்பட்டதற்கு இணங்க 7 பிள்ளையார் ஆலயங்களை தாபிக்கின்றாள். அவள் தாபித்த பிள்ளையார் ஆலயங்களிலே
மத்தியில் இருந்து அரசோச்சுவது எங்கள் கும்பிளாவளி விநாயகர் ஆலயம். அது மட்டுமல்லாமல் அவளுடைய குதிரை முகம் முற்றாக நீங்கி இருந்த பொழுதும் அவள் மனதில் இருந்த கிளேசம் நீங்காத காரணத்தினால் தான் இந்த பிள்ளையார் ஆலயங்களை ஸ்தாபித்ததாகவும் அதிலும் கும்பிளாவளி விநாயகர் ஆலயத்தை ஸ்தாபித்து வழிபட்டதும் அவளுடைய மனதில் இருந்து அந்த குதிரை முகம் பற்றிய கிளேசம் நீங்கியதாகவும் அதனாலேயே கும்பிளாவளி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள பிரதேசம் மாவிடு திட்டி என அழைக்கப்படுவதாகவும் வரலாற்று கதைகள் கூறிச் செல்கின்றன. மாருதப்புரவீக வள்ளி அமைத்த 7 ஆலயங்களில் 3 ஆலயங்கள் அளவட்டி கிராமத்தில் அமைந்திருப்பது எத்தனை பெருமையல்லவா? அழகொள்ளை விநாயகர் ஆலயம், கும்பிளாவளி விநாயகர் ஆலயம், பெருமாக்கடவே விநாயகர் ஆலயம் ஆகிய 3மே அவையாம். எழில் கொஞ்சும் எங்கள் கிராமத்தினுடைய வனப்பிற்கு இன்னும் பெருமை சேர்ப்பது எங்கள் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற கல்விச்சாலைகள். உலகத்தின் பல பாகங்களிலும் தன் கவனத்தை திருப்பிய அருணோதயா கல்லூரி அன்றைய நாட்களில் பெரும் விருட்சமாகவும் பெரும் புலமை சொத்தாகவும் தேசிய மட்டத்தில் பேசப்பட்ட சதானந்தா வித்யாசாலை, சீனன்கலட்டி ஞானோதயா வித்யாசாலை, அளவட்டி வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை, அளவட்டி தெற்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை, அளவட்டி தெற்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலை என அளவட்டி கிராமத்தின் கல்வி பாரம்பரியம் நீண்டு செல்கின்றது. அளவட்டியினுடைய கல்வி பாரம்பரியத்தின் உன்னத ஊற்றாக அமைகின்ற அருணாசல உடையாருடைய பெயரை தாங்கி நிற்கின்ற அருணாசலம் வித்யாசாலை எமது கிராமத்தின் வரலாற்றை உன்னதமாக உரைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுகள் இன்று எமக்காக இருக்கிறது. சமூகத்தையும் தமிழையும் சைவ சமயத்தையும் ஒருங்காக சிந்திக்கின்ற உயர் பெரியவர்கள் வாழ்ந்த பூமி நமது கிராமம். எண்ணற்ற தமிழறிஞர்களையும் தமிழுக்கும் சைவத்திற்குமாய் உழைத்த பல நூற்றுக்கணக்கான பெரியவர்களையும் சமூகத்துக்காக வாழ்ந்து மடிந்த பல தியாகிகளையும் கொண்டது எம் அளவை மண். எங்கள் கிராமத்தின் மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விவசாய பொருளாதாரம் இருந்தபொழுதும் அன்றைய நாள் தொடக்கம் இன்றைய நாள் வரை உலகத்தின் மிக பெரும் பதவிகளையும் இலங்கை அரசாங்கத்தின் மிக உயர் அரசு பதவிகளையும் எங்கள் அளவட்டி கிராமத்தின் மைந்தர்கள் அலங்கரித்திருக்கின்றார்கள். அளவட்டி கிராமத்தினுடைய மிக முக்கிய கர்த்தாவாக அறியப்படுகின்ற அமரர் சமூக பெரியார் சைவ நெறியாளர் மயில்வாகனம் அவர்களுடைய புதல்வனார் ஸ்ரீகாந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்து பெருமை சேர்த்த வரலாறு அளவட்டி என்றும் மறக்கற்பாலது. அதுபோன்றே அண்மையில் வரை வாழ்ந்து எமக்காக வழிகாட்டியாக திகழ்ந்த பண்டிதர் கா நாகலிங்கம் அவர்களும் அவர்களுடைய மூத்த புதல்வன் வேதநாயகன் அவர்கள் இப்பொழுது முல்லை மாவட்டத்தினுடைய அரச அதிபராக இருப்பதும் எம் பெருமைக்குரியது. இவ்வாறு எண்ணற்ற அரசு துறைசார் விற்பனர்களை தந்தது எம் அளவிமண். ஈழத்தினுடைய இலக்கிய பாரம்பரியத்தை எடுத்து ஆய்கின்ற பொழுது அளவட்டி மண்ணை விலைத்து வைத்து பார்ப்பதென்பது முடியாத காரியமாகின்றது. எவ்வாறு பாரத தேசத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புது கவிதை மரபிற்கு புத்துயிர் பாய்ச்சினாரோ அதுபோல ஈழத்தமிழ் கவிதை மரபிற்கு புத்துயிர் கொடுத்தவர் எங்கள் ஊர் தந்த மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்கள். மகாகவி உருத்திரமூர்த்தியருடைய கவி வரிகள் தான் இன்று உலகத்தினுடைய பல பாகங்களிலும் தமிழ் இலக்கிய பரப்பில் கவிதை தளத்தை அரங்கேற்றி ஆட்சி செய்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதுபோலவே சிறுகதை உலகில் ஆசே முருகானந்தன், ஆனானான கந்தசுவாமி என்போர் உலகளவில் அறியப்பட்ட தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களாக திகழ்கின்றார்கள். அரசியல் வான்பரப்பில் பல பேர் எங்கள் அளவட்டி கிராமத்தின் புகழை தூக்கி நிறுத்தியிருந்தாலும் என்றும் மறக்க முடியாத ஒருவராக மக்கள் தொண்டன் பி பொன்னம்பலம் இருக்கின்றார் என்பது உண்மையாகும். அவருடைய மாற்று சிந்தனைகள் மிக்க அரசியல் கொள்கைகளினால் தேசிய அளவில் அறியப்பட்ட ஒரு மனிதராக பிபி அவர்கள் திகழ்கின்றார்கள். அளவட்டி மல்லாகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை ஸ்தாபிப்பதிலும் அக்கூட்டுறவு சங்கத்தை இலங்கையின் அதி உயர் உன்னதமான ஒரு கூட்டுறவு சங்கமாக மாற்றுவதிலும் பிபி கொண்டிருந்த அதீத அக்கறை இன்று எமக்கு அறுவடையாக திகழ்கின்றது. எமது அளவட்டி கிராமத்தின் பாரம்பரியத்தையும் எமது அளவட்டி கிராமத்தின் செழுமையையும் தொடர்ந்து பேணுவதற்காக உழைத்து வருகின்ற அமைப்பு அளவட்டி மகாஜன சபை. அளவட்டி மகாஜன சபை என்பது எமது அளவட்டி கிராமத்தினுடைய வரலாற்றில் பிரித்து பார்க்க முடியாத பெரும் அத்தியாயமாக நிமிர்ந்திருக்கின்றது.
இத்தைக்கு 60-65 ஆண்டுகளை கடந்து பயணிக்கும் அதனுடைய நீண்ட வரலாறு அளவட்டி கிராமத்தின் விவசாயம், சுகாதாரம், கல்வி, கலை என அத்தனை தளங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் பின்னிப்பணிந்ததாகவே இருக்கின்றது. அளவட்டி கிராமத்தினுடைய ஒரு சனசமூக நிலையமாக அது அரசாங்க பதிவுகளில் அறியப்பட்டாலும் அளவட்டி முழுமைக்குமான ஓர் பொது அமைப்பாக நிமிர்ந்து நின்று அளவட்டி மகாஜன சபை ஆற்றி வருகின்ற பணிகள் அளவிடற்கரியது. அவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தால் போல் இப்பொழுது அளவட்டி அபிவிருத்தி மன்றம் என்கின்ற அமைப்பு அளவட்டி மகாஜன சபையை மையப்படுத்தி அதனுடைய வளாகத்தில் இயங்கிக் கொண்டு ஆற்றுகின்ற பணிகள் பாராட்டுதற்குரியன. எங்கள் அளவட்டி கிராமம் உலகத்தினுடைய எந்த திசையில் நின்று எம்மை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதும் ஒரு பொது முகவரியாகவும் எல்லோரும் அறியும் தரம் மிக்க முகவரியாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் எங்கள் அனுபவங்களில் உணர்ந்திருப்போம். இசையும் கூத்தும் பாட்டும் தமிழர் பாரம்பரிய கலைகளும் மலிந்தும் செழித்தும் இருக்கின்ற அளவட்டி கிராமத்தினுடைய மைந்தர்கள், அதனுடைய வேர்கள் நாங்கள் என்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடையலாம். எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற தடத்தினுடைய பாதை இன்றும் அளவட்டி கிராமத்தில் ஆங்காங்கு எஞ்சி கிடக்கின்றது. சுமை தாங்கியென சுமந்து வருகின்ற சுமையை காவி ஆறுதல் கொடுக்கின்ற அடையாளங்களும், சங்கடன் படலை என திகழ்கின்ற அடையாளங்களும், ஆவுரஞ்சி கல் என திகழும் அடையாளங்களும் என தமிழர் பாரம்பரியங்கள் நீண்டு கிடக்கிறது அளவட்டி கிராமத்திலே. எங்கள் அன்புக்குரிய உறவுகளே, வரலாற்று பெருமையும் வாழ்வியல் சுவடுகளை தாங்கி நிற்கின்ற செழுமையும் கொண்ட எங்கள் அளவட்டி கிராமத்தின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் தொடர்ந்து பேணுவதும் காப்பதும் எமது காலக்கடனாகும். தமிழர் தாயக பரப்பில் மிக முக்கியமான ஒரு கிராமமாகவும் தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கிராம புள்ளியாகவும் திகழ்கின்ற எங்கள் அளவட்டி கிராமத்தின் பாரம்பரியத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் செழுமையையும் காப்பாற்றுவதற்கு அனைவரும் திடசங்கற்பம் கொள்வோம். எங்கள் மண், எங்கள் பூமி, எங்கள் தாய் அடிவேர் செழிப்பாக விளங்க எம்மாளி என்ற பணிகளை ஆற்றுவோம் என சத்தியம் கொள்வோம். இப்பணிகளில் இணைந்திருக்கின்ற அத்தனை கரங்களுக்கும் எங்கள் அன்பு கலந்த நன்றிகளை கூறி உங்கள் அனைவருக்கும் உறவு பாலமாக திகழ்வதற்காக அளவட்டி கிராமத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாக www.alavatti.ch என்கின்ற இணையதளம் திகழ்ந்து வருகின்றது. எங்கள் கிராமத்தின் வரலாற்றையும் எங்கள் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளுடைய செய்தி தொகுப்புகளையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் கொண்டாடி மகிழ்கின்ற விழாக்களையும் நாம் இணையதளத்தில் தரவேற்றி வருகின்றோம். அவ்விணையதளம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பொது பாலமாகவும் ஒரு உறவு பாலமாகவும் திகழ்ந்து எங்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றும் என்பது மறக்க முடியாதது. அளவட்டி கிராமத்தின் புத்துயிர்ப்பு பணிக்கு எமது புலம்பெயர் சமூகம் ஆற்றி வருகின்ற பணிகள் பாராட்டுதற்குரியன. கனடாவை மையப்படுத்தி இயங்கி வருகின்ற அளவட்டி அருணோதயா கல்லூரி பழைய மாணவர் சங்கமம், கனடா மக்கள் சங்கமம், அதுபோன்று இங்கிலாந்தை மையப்படுத்தி இயங்கி வருகின்ற அளவட்டி மக்கள் சங்கமம், சுவிட்சர்லாந்தை மையப்படுத்தி இயங்கி வருகின்ற அளவட்டி நலன்புரி சங்கமும் எமது அளவட்டி கிராமத்தின் சமூக, பொருளாதார, கலை, கலாச்சார விழுமியங்களின் பண்பாட்டு தொடர் வளர்ச்சிக்கு ஆற்றி வருகின்ற பணிகள் நன்றியுடன் நினைவு கூறத்தக்கன. அவர்களுடைய கடுமையான உழைப்பும் ஊர் சார்ந்த பற்றுணர்வும் இன்று எமது கிராமத்தில் பல நல்ல விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய தொடர்ச்சியான பணிகள் எமது கிராமத்தினுடைய பெருமைக்கு நிலைக்களனாக இருக்கும் என்பது எங்கள் எல்லோருனதும் நம்பிக்கையாகும். எனவே இலங்கை தேசத்தின் ஒரு முக்கியமான கிராம புள்ளி, அது மட்டுமில்லாமல் விடுதலை நோக்கி பயணிக்கின்ற ஈழத் தமிழர்களின் விருப்பத்துக்குரிய ஒரு கிராமம் என பல விதங்களில் சிறப்பிக்கப்படத்தக்க அளவட்டி கிராமத்தினுடைய மைந்தர்கள் என்கின்ற வகையில் நாம் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து நீண்டு நடந்து செல்லலாம். எனவே எங்கள் கிராமத்தை பாதுகாக்கவும், எங்கள் கிராமத்தின் பழமையை பேணவும், எங்கள் கிராமத்தை புதிய பாதையில் பயணிக்க வைக்கவும் எங்களால் இயன்ற பணிகளை ஆற்றுவோம் என திடசங்கப்பம் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.